தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பாக பிஜு ஜனதா தளம் கட்சித் தலைவர் நவீன் பட்நாயக்கை தமிழக குழு சந்தித்திருக்கிறது. இந்த குழுவில் அமைச்சர் TRB ராஜா மற்றும் திமுக MP தயாநிதி மாறன் உள்ளிட்டோர் பங்கு பெற்றிருக்கிறார்கள். இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் விவரிக்க கேட்போம். இந்த சந்திப்பு பற்றிய முழு விவரங்கள் என்ன ரமேஷ், விரிவாக விவரிங்க. வணக்கம். நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்துல அடுத்த கட்ட நடவடிக்கையை தமிழ்நாடு அரசு தொடங்கி இருக்கிறாங்க. ஒடிசா மாநில எதிர்க்கட்சி தலைவரும் பிஜு ஜனதா தள கட்சியின் தலைவருமான நவீன் பட்நாயக்கை அமைச்சர் TRB ராஜா மற்றும் திமுக MP தயாநிதி மாறன் ஆகியோர் நேரில் சந்திச்சிருக்கிறாங்க. மார்ச் 22ஆம் தேதி தமிழக அரசு நடத்தக்கூடிய பிற மாநில அரசியல் கட்சி தலைவர்கள் கூட்டத்துக்கு நேரில் பங்கேற்கணும் அப்படின்னு நவீன் பட்நாயக்கு ஒரு அழைப்பும் கொடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பா மத்திய அரசு நாடாளுமன்ற தொகுதியை மறுசீரமைக்கக்கூடிய முடிவுல இருக்கிற தமிழ்நாட்டுக்கு 8 MPக்கள் வரை தொகுதியை இறக்கக்கூடிய சூழல் இருக்கும் அப்படின்னு முதலமைச்சர் தெரிவித்திருந்தார். அதற்காக சமீபத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தையும் முதலமைச்சர் MK ஸ்டாலின் நடத்தியிருந்தார். இந்த சூழல்ல தான் இந்த நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பால் பாதிக்கக்கூடிய அபாயம் இருக்கக்கூடிய தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா, ஒடிஷா, மேற்கு வங்கம், பஞ்சாப் போன்ற மாநிலங்கள் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களையும் அழைப்பதற்காக தமிழ்நாடு அரசு சார்பில் குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு. இந்த குழு தான் ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் நேரில் சென்று பிற மாநில அரசியல் கட்சி தலைவர்களை சந்திச்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில தான் இன்றைய தினம் ஒடிசா மாநில எதிர்க்கட்சி தலைவர் நவீன் பட்நாயக்கும் நேரில் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. நவீன் பட்நாயக்கும் பிஜு ஜனதா தளம் கட்சி நிர்வாகிகள் நிச்சயம் மார்ச் 22ஆம் தேதி நடக்கக்கூடிய கூட்டத்தில் பங்கேற்பார்கள் என்ற ஒரு உறுதியையும் கொடுத்திருக்கிறார் என்ற ஒரு தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.